கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அன்பும் கண்மணியும் வந்து சரி நைட் டைம் வெளியே போயிட்டு வரலாம், இந்த குளிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போகிறாங்க. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வண்டி அவங்கள கிராஸ் ஆகி வருது. அந்த போலீஸ் வண்டி உங்கள் 2 பேரையும் நிறுத்தி என்ன பண்ணுறீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வெளியே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் வந்து ட்ரிப்புக்காக கொடைக்கானல் வந்தோம், அதான் வெளியே வந்து நல்லா இருக்கே நைட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க வந்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. உடனே போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லலாம் நீங்கள் வெளியே வரலாமா, இங்கே வந்து திருட்டு பசங்களாம் இருப்பாங்க, அவங்க ஏதாவது உங்களை பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கண்மணி வந்து அதெல்லாம் அன்பு பார்த்துப்பாரு. பார்க்க தான் அவர் வந்து அன்பு பேரு. ஆனா, அவர் வந்து எப்படி அடிப்பாரு, எப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு தும்சம் பண்ணிருவாரு தெரியுமா? வேற ஒரு இடத்துல இப்படிதான் ஒருத்தவங்க வந்து எங்கள வம்பிழுக்க வரும்போது அவங்கள புடிச்சு அடி அடின்னு அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அன்ப பத்தி அவ்வளோ பெருமையா கண்மணி சொல்லுவாங்க. சரி, சரி உங்க புருஷன் போலீஸ்ல இருக்க வேண்டிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரையும் நான் போய் ரூம்ல ட்ராப் பண்ணிட்டான்னு போலீஸ் கேட்பாங்க. இல்ல நாங்க அப்படியே வாக்கிங் போயிட்டு நானே ரூமுக்கு போய்க்கிறோம் சார் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கேருந்து கிளம்பிருவாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூம்ல வந்து தேடுவாங்க வெண்ணிலா. இவங்க 2 பேரும் ரூம்ல காணோம்னு சொல்லிட்டு, இவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தேடி வெண்ணிலாவும் போவாங்க. அவங்க 2 பேரையும் நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வெண்ணிலா என்னென்னமோ பிளான் பண்றாங்க. ஆனா எல்லா பிளானும் பார்த்தீங்கன்னா, சொதப்பலா தான் ஆகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.